ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டான இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு எண்ணெய் சட்டி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். இந்த உளுந்து வந்துட்டு நல்லா வாசம் வரணும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வாசம் வருது. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து 1 கப் உளுந்து எடுத்தேன் இல்லையா, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், வாசமும் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன். அது நல்லா பொரியணும். பொரியிற வரைக்கும் நல்லா இது மாதிரி வறுத்துக்கோங்க. சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும், ஆல்ரெடி நமக்கு சூடாக தானே இருக்குது, அதனால் சீக்கிரம் பொரிஞ்சிடும். இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் அதையும் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போது வரமிளகாய் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். காரம் இல்லாத மிளகாங்கிறதுனால 2 கைப்பிடி, காரமாக இருந்தால் 1 கைப்பிடி எடுத்துக்கோங்க. நல்லா மொரன்னு வரணும் மிளகா, அந்த அளவுக்கு வறுத்துட்டு அதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த தோல் மட்டும் கருப்பு காட்டும், அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதை லைட்டாக அந்த சூட்லேயே சும்மா நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதிலே சேர்த்துடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா மிக்ஸி ஜாரில் அரைக்கிறோம் இல்லையா, அப்போ டேஸ்ட்டு பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்சியில் இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வரமிளகாய் எல்லாத்தையுமே போட்டுருங்க. ஏன்னா அதுதான் மேலே போட்டிங்க அப்படின்னா நல்லா அரைப்படாது. அதனால் அடியில் அதை போட்டுட்டு மேலே நாம் வறுத்து வச்சுருக்க உளுந்து, கடலைப்பருப்பு, எள் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ மூடி நல்லா அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பவுடர் ஆகிடுச்சு. கலரும் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக பவுடர் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றி லைட்டாக ஆற வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கும்போது நல்லா சூடாகிடும். இந்த சூட்டோடு நம்ம பாக்ஸில் எடுத்து வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வீணாக போயிடும். அதனால் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. அந்த வாசமும் போகாமல் இருக்கும், அந்த காரமும் குறையாமல் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அந்த பிளேட்டில் ஆற வச்சாச்சு. நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆறிடுச்சு. இதை நான் பாக்ஸுக்கு மாற்ற போகிறேன். இந்த பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பாக்ஸில் நாம் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இதுமாரி பாக்ஸில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அதோட வாசம் குறையாமல் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக நான் இப்போ எல்லாத்தையும் பாக்ஸுக்கு மாற்றிட்டேன். நம்மளோட இட்லி பொடி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சுட சுட இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நாம் இப்போ நுணுக்கணும் இல்லையா, இந்த இட்லி பொடியை ஃபுல்லாக மேலே இந்த மாதிரி தூவி விட்டுடலாம். ஃபுல்லாக நல்லா தூவி விட்டுட்டு நெய் இருக்கு இல்லையா, நெய்யை ஃபுல்லாக அது மேலே ஊற்றிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். செம்மையான இட்லி பொடி நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதுவும் சுட சுட இட்லியில் நெய் ஊற்றி இந்த பொடி போட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. Thank you, friends.